இந்த ஒரு சிச்சுவேஷன் செங்கோட்டையன் டிவிகேவுக்கு போனதுனால என்னென்ன லாபங்கள்லாம் டிவிகேவுக்கு கிடைக்கும்? கட்டுமானத்தை பலப்படுத்துவார். எல்லா கட்டத்திலும் கட்சியை ஒருங்கிணைப்பார். தம்பி விஜய்க்கு பிரச்சார பயணங்களை அற்புதமாக திட்டமிட்டு இந்த பயணத்தை சிறப்பாக முன்னெடுப்பார். ஏன்னா ஜெயலலிதாவுக்கு அவங்க தான், அவர் தான் செய்தார். ஒரு ஜெயலலிதா ஈரோட்டில் பேசுகிறார் என்றால் அந்த ஈரோடு அந்த மாவட்டத்தில் இருக்கிற எல்லா கிளைக்கழக செயலாளர்களையும் போன் பண்ணி கூப்பிடுவார். பேசிட்டு இருக்கும்போது இல்ல பேசுக்கு முன்னாடி வர சொல்லி ஒரு ஏற்பாடு வர சொல்லி வந்துரு, இல்ல 2 பேரும் தேவைப்படும், நான் ரூபா தந்திரம் வந்துடு அப்படி செலவு பண்ற குணம். அது மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிடுவார். ஈரோடு முடிச்சிட்டு அவங்க சேலம் போறாங்கன்னா சேலத்திலையும் அதே வேலையை செய்துடுவார். இரவு தூங்குவதற்கு ஏதாவது ஒரு வீடு, செல்வந்தர்கள் வீட்டுல போய் இந்த அம்மா தங்குவாங்க. தங்கும் பொழுது இவர் வீட்டுக்கு வெளியில ஒரு நாற்காலியில உங்களை மாதிரி உட்கார்ந்துருவார், தூங்க மாட்டார். ஒரு வாட்ச்மேன் மாதிரி. ஆமா, வாட்ச்மேன் என்பதை விட இதிகாசத்துல ராமனுக்கு இப்படி லட்சுமணன் இருந்தான். ராமனும் சீதா பிராட்டியும் பஞ்சபடியில் இருக்கிற பொழுது அவர்களுக்கு தொண்டூழியம் செய்த லட்சுமணன் அவர்களுக்கு எந்த ஆபத்து வந்துவிடக் கூடாது என்று கருதி வெளியிலேயே உட்கார்ந்திருப்பான். அதை கம்பன் சொல்லுவான், கண்ணு இமைக்கவே செய்யாதான். இமைச்சா தூங்குது இல்ல, இமைப்பில நயனம்னு பேசுவான் கம்பன். அண்ணாவுக்கு ஒரு எம்ஜிஆர் மாதிரி. ஆமா, அண்ணாவுக்கு எம்ஜிஆர் மாதிரி இல்ல, ஒரு லட்சுமணன் அப்படி இருந்தான் இதிகாசத்துல. அது மாதிரி இப்ப செங்கோட்டையன் அம்மாவுக்கும் இருந்தார், எம்ஜிஆருக்கும் இருந்தார். இன்னைக்கு அவர் விஜய் பக்கம் வந்தா அந்த பொறுப்பெல்லாம் அவருக்கு கொடுத்தா திறம்பட அறம்பட செய்வார்.